அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் சந்ததிகளில் தலைமுறை சிறந்த தலைமுறை பாதுகாக்கப்பட்டு வந்து இப்போது நான் தோன்றியிருக்கும் இந்த சிறந்த தலைமுறையில் தோன்றி அல்லாஹுடைய தூதராக ஆக்கப்பட்டுள்ளேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 3557 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுறை குறித்து மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களின் தூய வம்சத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமுறை வழியாக வந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சிறந்த தலைமுறையாக கோத்தரமாக அமையப்பெற்ற ஹாஷிம், அப்துல்லா மற்றும் இந்த வழியில் வந்தவர்கள். இதை குறித்து வரலாற்று ஏடுகள் மிக தெளிவானதொரு தகவலை நமக்கு சொல்லியிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தூய்மையான வாழ்வியல் எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை உலக மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலே மிக தெளிவாக இது வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. ஆதமுடைய சந்ததிகளில் தலைமுறையாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்ததோர் தலைமுறை வழியாக அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தலைமுறையிலே அவர்களுடைய தகப்பனாராக அப்துல்லா அவர்கள் வருகிறார்கள். அதற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த பரம்பரை தலைமுறையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் மிகச்சிறந்த தலைமுறையாகத்தான் அமையப்பட்டிருக்கிறது. நபிமார்களிலே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஆரம்ப மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே துவங்கி சந்ததிகளில் தலைமுறையாக வழிவந்த தூய வம்சத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்திலே பிறந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவராகிய அந்த கைதான் என்ற மகனின் வழியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பரம்பரை தொடர் அமையப்பெற்றிருக்கிறது. இப்படியே வந்து இந்த வம்சத்தினுடைய தலைமுறையிலே அதுனான் என்பவரும் இருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வம்சத்திலே அதுனான் என்பவர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அவருடைய தலைமுறை வழியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பிறப்பு அமையப்பெற்றிருக்கிறது. ஆரம்ப மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளின் தலைமுறையாக வந்த தூய சந்ததிகளின் வழியாகவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நபிமொழி சரியானதொரு ஆதாரமாக அமையப்பெற்றிருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்வியல் அம்சங்களும் அவர்களுடைய பாரம்பரியமும் அவர்களுடைய தலைமுறையும் அவர்களுடைய எண்ணப்போக்கும் மிகச்சிறந்த முறையிலே மக்களால் புகழ்ந்து பார்க்கக்கூடிய வகையிலே அமையப்பெற்றிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையிலே 5வது தலைமுறை தந்தை முர்ரா என்பவர்.
இந்த முர்ராவுடைய மகனுக்கு ஹக்கீம் மற்றும் கிலாப் என்றும் இருவிதமான பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டவர். இந்த ஹக்கீமுக்கு 2 மகன்கள், அதில் ஒருவர் குசை. இந்த குசையினுடைய மகன்களில் வந்தவர்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாஹ் அவர்கள் என்று வரலாற்றிலே மிக தெளிவாக இந்த தலைமுறை குறித்து இடம்பெற்றிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான தகவல்களை உண்மைத்தன்மையோடு புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.